Hey guys, welcome back to another video. என் பேர் வந்து சூர்யா, நான் உங்கள் லாகர் அஃபிஷியல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போய்ட்டு இருக்கோம்னா கொல்லிமலை கேஸ் போய்ட்டு இருக்கோம். அதுக்கும் நம்ம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. அதுக்கும் அரௌண்டு டைம் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா 6 மணி ஆக போகுதுங்க. இப்போ நம்ம இப்போ எப்படி கொல்லிமலை போட்டுருக்கோம், எந்த ரூட்டு போக போகிறோன்னா திப்பம்பட்டி, அரியகுளம், தருமபுரி, ஓமலூர், அதுக்கப்புறம் சேலம் வந்து நாங்கள் அப்படியே மார்னிங் வைப்பே கொஞ்சம் ஃப்ரீயாக இந்த ரிலாக்ஸேஷன் அழகாக போயிடலாங்க. முடிஞ்ச வரைக்கும் விடிய காலையில் கிளம்ப பாருங்கள். மேக்ஸிமம் நானும் முடிஞ்ச வரைக்கும் காலையில் தான் கிளம்புறேன். பட்டு கொஞ்சம் சின்ன ஒர்க் இருந்ததுனால பிடிக்க முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க அப்படியே போக ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக நிறைய பேர் ஓட்டு போட்டு இருந்தீங்க. எங்கன்னா நான் கேட்டிருந்தேன், ஏற்காடு போகலாமா, ஏலகிரி போகலாமா, இல்லாட்டி கொல்லிமலையன் கேட்டிருந்தேன். மேக்ஸிமம் ஓட் பண்ணுறது நிறைய பேர் வந்து கொல்லிமலையில் தான். ஸோ அதுக்கு நான் அதை சூஸ் பண்ணி தான் நானும் போயிட்டே இருக்கேன். ஓகேங்களா, மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதரவு தான் உங்களோட சின்ன லைக்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் தான் எனக்கும். லைக்ஸ் கொடுங்க, ஒரு 1000 லைக்ஸ் வந்து இந்த டைம் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த கொல்லிமலைக்காக இருமத்தூர் வந்தாச்சுங்க. ஸோ இருமத்தூரில் வந்து இன்னும் தருமபுரிக்கு கிட்டத்தட்ட இன்னும் 18 கிலோமீட்டர் இருக்குது கேஷ் தரும். ஸோ தருமபுரிலேருந்து ஆக்சுவலாக நமக்கு ஹெல்மெட்டுக்குள்ளே போட்டு மங்கிக்குள்ளே போட்டு உள்ளே தான் நான் இப்போ பேச ஆரம்பிக்கிறேன். இதை விட இன்னும் கிளியராக கேட்கணும் நம்புகிறேன். அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம இப்போ எங்கே வேணுங்கன்னா கொல்லாபுரியம் மாரியம்மன் கோயில் ஒன்று வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல நாங்கள் நிறைய வந்து பூஜை போடுவோம் இங்கே தான். ஸோ நம்ம வண்டி போடணும். இப்போ வண்டி வந்து கழுவிட்டு நாளைக்கு ஈவினிங்காக வேணும். நாளைக்கு ஷிஃப்ட்டு போயிட்டு முடிச்சுட்டு வந்து பூஜை பண்ணுங்க வண்டிக்கு. தேங்காய் பூ எல்லாம் வேணுன்ட்டு ஒரு பூஜை போட்டால் மட்டும்தான் நம்ம வண்டி மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம வண்டிக்கு என்ன பேர் வைக்கலாம் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், நான் வச்சுருக்கிறது டியோ வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். நம்ம வண்டிக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா. பாருங்க, அப்படியே இந்த வியூ செம்மையாக இருக்குது. அப்படியே அந்த ஆக்சுவலாக உங்களுக்கு கேமரா தெரியுதான்னு தெரில, பட்டு சன்னோடைய வியூ சன்ரைஸ் ஆகிறது அப்படியே அப்படியே வந்து அந்த மவுண்டன் பக்கத்தில் அந்த க்ளவுடு மேகத்தெல்லாம் அப்படியே பாருங்கள். உங்களுக்கு எப்படி கேமராவில் எப்படி தெரியும்னு நேரில் பார்க்கவும் செம்ம வைபாக இருக்குங்க. பட் எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குதுன்னே தெரில. ஆசைப்பட்டு ஒரு வண்டி வாங்கினேன். ஆக்சுவலாக சயின்ஸில் தான் வாங்கினேன். பட் இருந்தாலுமே ஏதோ ஒரு இஷ்யூ வந்துகிட்டே இருக்குங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட நான் அரௌண்ட் 65,000 வாங்கினேங்க. பட் ஆனால் ஏதோ ஒரு இஷ்யூ வந்துகிட்டே இருக்குங்க. 2 டயர் மாற்றினேன். சரி, ஓகே, மார்னிங்கே வா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துச்சுங்க. ஆக்சுவலாக ஃபுல் க்ரூஸில் தான் இருக்குது. பாருங்க, 60 வச்சு ஏற மாட்டேங்குதுங்க வண்டி. அதான் கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக முன்ன வரைக்குமே 80 வரைக்கும் அட்லீஸ்ட் 70 போயிடுச்சு. அது கூட போக மாட்டேங்குது, என்னன்னே தெரியல. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறோமா. இங்கே தான் எல்லாம் அரௌண்டாக இன்னும் 30 கிலோமீட்டர் கூட வந்துட மாட்டாங்க. 30 கிலோமீட்டருக்கு இவ்வளோ வருது. அடப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த சேலம் வரைக்கும் போதே எனக்கு டவுட்டாக தான் இருக்குங்க. இந்த வண்டி மைண்டே மாதிரி ஆகி போச்சு. போமான்னு கூட தெரிய மாட்டேங்குது. இருக்கும் அது காலையில் லேட் சின்ன இருக்குமா ஒரு வேலை இன்ஜினில். ஆக்சுவலாக இப்போது இன்ஜின் பேரிங் போச்சுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 4000 ருபீஸ் செலவு பண்ணுங்க. இன்னும் எவ்வளோ செலவு பண்ணுவோம். செகண்ட் ஹேண்ட் வாங்கிட்டு நிறையா செலவு பண்ணிட்டேங்க அதுக்கு. பட் ஆனால் 70 போய் இப்போ பாருங்கள் 60 மிச்சம் போக மாட்டேங்குது. ஸோ
அதான் யோசிக்க வேண்டியதாக இருக்குதுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம தருமபுரி வந்து ரீச் ஆகிட்டோங்க. இப்போ தருமபுரி வந்து சேலத்துக்கு போயினே இருந்தெல்லாம் ஒரு வேளை வண்டி எதனா மக்கர் பஞ்சுன்னா நம்ம பத்திரமலை கூட போய்ட்டோம். சேலத்துக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா அரௌண்ட் 60 கிலோமீட்டர் இருக்குங்க. கண்டிப்பாக போயிடலாம். அரௌண்ட் 60 கிலோமீட்டர்னா இன்னும் அரௌண்ட் 50 மினிட்ஸ் நம்ம போயிடலாம் கரெக்டாக. ஸோ டைம் பண்ண பார்த்தீங்கன்னா 6:44 ஆகுது. ஸோ 7 மணிக்குள்ளே நம்ம போயிடலாங்க சேலத்துக்கு. சேலத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தானே ராசிபுரத்துலேருந்து அப்படியே லெஃப்ட் எடுக்கணும் நம்ம கொல்லிமலைக்கு. கொல்லிமலைக்கு லெஃப்ட்டு போயிட்டே இருந்தாங்க. அழகாக நம்ம 8:30 போயிடலாங்க. 8:30 அரௌண்ட் 9 o'clock நம்ம கொல்லியில் முடிச்சுட்டு போயிடலாங்க. அரௌண்ட் ஈஸியாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அழகாக போகலாங்க. முக்கியமாக நாங்கள் வந்து ஒரு எதனா கேன் கேட்டுச்சுன்னா ஒரு கேன் ஒன்று வாங்கிக்கணும். ஸோ ஒரு வாங்கிட்டோன்னா எக்ஸஸ் தான் நம்ம வச்சுக்கணும் டிக்கியில். இன்னும் நெக்ஸ்ட்டுன்னா போகிறதால நம்ம சின்ன பெட்ரோல் டேங்க்ன்றதால ஒரு 2 லிட்டர் கேன் எங்கன்னா கிடச்சிச்சின்னா வாங்கி வச்சா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம போட்டோன்னா அது கொஞ்சம் பிரச்சனை ஆயிடணும். ஸோ அதனால் 2 லிட்டர் கேன் எங்கன்னா பார்த்து எடுத்து வச்சுட்டு போயினே இருந்துடலாங்க. 2 லிட்டர் கேன் வாங்கி வச்சுட்டு பெட்ரோல் பிடிச்சிட்டு நம்ம அழகாக போயிட்டே இருந்துடலாம். ஏன்னா ஒரு முன்னாடி எடுத்து வைக்கிறது ஒரு பெஸ்ட்டு தான், நல்லது தானே. ஓகே வந்துட்டோம். இன்னும் சேலத்துக்கு இன்னும் 49 கிலோமீட்டர் தாங்க இருக்கேன். எல்லாம் அழகா. ஸோ நம்ம ஃபஸ்ட் டோல் வந்து தாண்டிட்டோங்க. ஸோ மிகப்பெரிய மோஸ்ட் டேஞ்சரஸ் ரோடுன்னு தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா அரௌண்டு இந்தியாவிலே மோஸ்ட் டேஞ்சரஸில் டாப் 10ல் தொப்பு டோல்னு ஒன்றுங்க. ரொம்ப மோசமான டோலுங்க. இது டேஞ்சரஸான ரோடுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்த்து சேஃபாக போகணுங்க. எவ்வளோ சேஃபாக போக முடியுமோ அந்தளவுக்கு சேஃபாக போகணுங்க. சேஃப்டி இஸ் மஸ்ட்டுங்க. எவ்வளோ நம்ம என்ன தான் ரைட் பண்ணாலுமே ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேஃபாக போகிறது நமக்கு நல்லதுங்க. ஓகேங்களா? சரி, நானும் லெஃப்டில் போயின்னுக்கலாம். ஸோ வேணாம்ன்றாங்க. நிறைய இழப்பு வந்து நடந்து இருக்கிறாங்க. ஸோ நாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே தவிர்ப்போம். எவ்வளோ பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து பொறுமையாக போகலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாட்டிக்கலாம் அழகாக பொறுமையாக போகலாம். ஓகேங்களா? வண்டி என்னன்னா பரவாயில்லைங்க. நான் இந்த ரைடு அழகாக நான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறேங்க. சேலத்துக்கு வந்து 47 கிலோமீட்டர், மேட்டூருக்கு வந்து 46 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் தாங்க டிஃப்ரெண்ட்டு. 46, 47 1 கிலோமீட்டர் தான் டிஃப்ரெண்ட். ஸோ நான் ஒரு சொன்னது ஒரு ஹேண்ட்ரைட் வராதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம், நம்ம வீட்டில் படுத்துக்கின்னு வாகனத்தை விட்டுறத பார்த்துக்கின்னு அந்த நட்சத்திரத்தினாலாம் இன்னும் இல்லை, அது சைல்ட்ஹுட்ஸில் இப்போயும் அந்த நட்சத்திரம் தெரிய மாட்டேங்குது. அப்போல்லாம் நம்ம வானத்தை பார்த்து எண்ணிருந்தோம். இப்போல்லாம் நம்மளாம் ஃபோனை பார்த்து எண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. அப்படியே இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எல்லாமே இன்க்ளூடிங் மீ ஆல்சோங்க பார்த்து போயிட்டே இருக்கலாம். நம்மளாம் 2 வீலருங்க, பூந்து போகலாம். நினச்சி அடிக்கணும். ஸோ அதே மாதிரி இடிச்சிச்சு. ஃபுல்லாக பூந்து லெஃப்ட் அடிக்க முடியுமா எடுக்கலாம். அந்த கொஞ்சம் ஓட்டுறது நல்லா தான் இருக்குங்க. இந்த சந்தில் பூந்து போகிறதுக்கு நல்லா தான் இருக்கும். பட் இதில் பூர முடியாது. நானே தப்பாக நினைக்காத, நானும் இதில் ஓட்டுன்னு நினைக்கிறேன். பட் இன்றைக்கி ஓட்டிட்டோம்ல வண்டியா. ஸோ வந்துட்டோங்க. நம்ம போய் வைக்கலாம். கோ ஸ்லோ. அந்த சத்தம் இதுதான் மோஸ்ட் டேஞ்சரஸான ஒரு ஏரியாங்க. அழகாக போயிட்டே இருக்கலாம். மண்டெல்லாம் வலிக்குதுங்க. உள்ளக்குள்ளே போட்டோன்னா ஸோ மண்டெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு.
யார் எங்கிட்ட வேணால் எப்படி வேணால் வரலாம். ஓகேங்களா? பாருங்க நிறைய காஜி இருக்குங்க. ஸோ இங்கே தாங்க நிறைய ஆக்சிடெண்ட் ஆனது. ஸோ இந்த இடத்துல தான் நிறைய இங்கே பாருங்கள் அடித்து, இதெல்லாம் ரொம்ப கொடுமைங்க. டிரைவர் லைஃபே உண்மையாக கொடுமைங்க. இங்கே தாங்க நிறைய ஆக்சிடெண்ட் விழுந்து இதில் இந்த இடத்துல நான் என்னன்னு தெரில. ஓகே, ஏதோ ஒன்று அடுத்த டோல் வந்து நம்ம வந்துட்டோம். ஆக்சுவலாக இது வந்து ஓமலூர் டோல். ஓகேங்களா? ஓமலூர் டோல். ஸோ அடுத்த டோல் நம்ம தாண்டிட்டோம். போடுறா சக்க. ஆக்சுவலியா இந்த ரூட் இப்படி கொடுத்தான்னு தெரில. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்படியே வாங்க போகலாம். ஸோ சேலத்துக்கு சேலத்துக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா அரௌண்டு இன்னும் 15 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருங்க. வாங்க அழகாக அப்படியே போயிட்டே இருக்கலாம். மேட்டூர், ஓமலூர், சேலம். ஓகே 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 டன். சரி, ஹெச்ஆர் நான் ஒரு ஆயிரம் மட்டும் சொல்லுங்கள். நான் சேலத்தில் வந்தேன்னுக்கிறேன். ஸோ ஹெச்ஆர் நான் வந்து இப்போ இந்த நம்ம வீடியோ பார்த்தேன்னா ஒரு 1000 மட்டும் சொல்லுங்கள். நான் ரொம்ப பிடிக்கும் ஹெச்ஆர். அவர் ஒரு சில விஷயம் சூப்பராக பண்ணுவாரா, அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸோ இதுதான் ஸ்டார்ட் ஆகிட்டுக்குது. வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் ஆர்பிட். வா, வாங்க கைஸ், போகலாம். சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டு நம்மளை ஸ்டாப் பண்ணணுமா என்னன்னு தெரியலையே. ஸ்டாப் பண்ணுறாங்களா இல்லையான்னு மட்டும் தெரியல. பார்ப்போம். ஸோ இல்லை, நம்மளை யாரும் ஸ்டாப் பண்ணல. நமக்கு எது ஸ்டாப்பிங்? நம்ம பாட்டு நம்ம போயினே இருந்துடலாம். ஆக்சுவலாக முடிஞ்ச வரைக்கும் உஷாராக போனேன். இது வந்து டக்குன்னு திரும்புதா. ஸோ நான் அப்படியே மரத்தை பார்த்து தீவிர சோறுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா எப்படி தெரியுங்களா, பார்த்துட்டு அப்படியே சொரிக்கிறவங்க. இப்போ இந்த இமேஜை பார்த்துன்னு அப்படியே நான் பாட்டு பைத்திய மாதிரி போயினே இருந்துருவேன். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் பொறுமையாக போகிறேன். ஆக்சுவலி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் ஆனால் ரொம்ப சீனிக்காக இருக்கும் சொல்கிறாங்க. இது பாருங்க, காடு தீப்பிடிச்சிருக்குதுங்க. ஐயோ சாமி. பட் எங்கேயும் நிறுத்துக்கோ, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பின்னாடி வராங்களா? பட்டு நான் என்ன நிறுத்தும் எங்கே பாருங்க. ஐயோ சாமி, சத்தியமாக சொல்கிறேன், ஒரு வேளை இந்த இயற்கை நடந்ததா இல்லை கட்டி யாராவது தீ வச்சிட்டாங்களா? எவ்வளோ நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்மளால எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. இங்கே பாருங்க, மொத்தமே எரிஞ்சிட்டு இருக்குதுங்க. மொத்தமாகவே உண்மையாக சொல்கிறேன், யாராவது காட்டு தீ வச்சிட்டாங்களே வச்சிங்க, அவன் ரொம்ப கஷ்டப்படணுங்க. ஏன்னா நம்ம காடுன்றது நம்ம தாய் அப்பா மாதிரிங்க. ஓகேங்களா? அதுக்கு ஐயோ மனசை சத்தியமாக கேட்கலைங்க, ஒரு மாதிரியாக இருக்குது. நான் தெரிஞ்சிருந்தா வந்து நிற்க மாட்டேங்க நிஜமாகவே. எவ்வளோ விலங்குகள், எவ்வளோ நிறைய விலங்குகள் மற்றும் காட்டு பன்னி, மான், அப்புறம் மயில் நிறையா இருக்குங்கள்ல, மொசல். ஐயோ மனசே கேட்கலைங்க. பட் என் தமிழ் எதுலையுமே வரல. ஆக்சுவலாக இந்த டெடிக்கடை வீடியோ கண்டிப்பாக போடணுங்க. மனசே கேட்கலைங்க. ஓகே ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க போகலாம். அது தீ தானாக நடந்ததா, யாராவது தீ வச்சிட்டாங்களா இல்லாட்டி எதனா? ஸோ அடிக்கிற வெயிலுக்கு வந்து தீஞ்சிச்சா என்னன்னு தெரியலிங்களே. மனசே கேட்கலைங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே ஃபைன்,
ஆல்வேஸ் ஆல்வேஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். தீபாயிரம். சரி வாங்க போகலாம் அப்படியே. ஸோ இது எத்தனை ஏர் பண்ணிட்டுன்னா இங்கே மென்ஷன் பண்ணின்னு இருப்பாங்க. நினைக்கிறேன் அநேகமா. ஸோ தெரியல, அப்படியே வாங்க போகலாம். ஏர்பின் பேங்க். ஓகே டன். அது தாங்கமான்னு தெரியல. ஓகே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் என்னன்னா கேமரா ஆஃப் பண்ணுறதுக்கே மனசே வரமாட்டேங்குதுங்க உண்மையாக சொல்ல போனால். சில கோப்ரோ யூஸ் பண்ணுறவங்க அனைவருக்கும் தெரியும். மேக்ஸிமம் எல்லாருமே இந்த சின்ன பேட்டரின்றதுனால டக்குன்னு நம்ம ரெசல்யூஷன் வச்சு தானே நம்ம இது மூவ் பண்ணுறோம். ஸோ ஆஃப் பண்ணுறது மனசே ஆக மாட்டேன். நீங்களும் என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் ஓடினே இருக்கா. ஸோ அதனால தான் மைண்டே வர மாட்டேங்குது ஆஃப் பண்ணுறதுக்கு கூட. அறா சொன்னா போனா அழகாக போதும், ஒன்றும் வச்சுன்னு இல்லை. பொருங்க செம்மங்க. லேடி ஹெல்மெட் போட்டு வர்றது செம்ம மாஸ். சரி இப்போ வரைக்கும் அதான் சொல்கிறாங்களே, இப்போ வரையுமே எனக்கு மைண்டே இல்லை ஆஃப் பண்ண. போகலாம் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வியூ மட்டும் பாருங்க. வா அழகாக இருக்குது. என்னுடைய பேர் வந்து சூர்யா. நல்லா கேட்டுங்க, என் பேர் வந்து சூர்யா. நான் முடிஞ்சாலும் எப்போவுமே வந்து நான் சோலோவை தான் போவேன், சோலோவை தான் ட்ராவல் பண்ணுவேன். ஆக்சுவலாக ஒரு வீடியோ வந்து கிட்டத்தட்ட நான் தருமபுரி டு கன்னியாகுமரிக்கு வந்து நம்ம பிங்க் கலர் பஸ் இருக்குல்ல, டவுன் பஸ்ஸோடைய அந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணேன். பட் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபோனு கன்னியாகுமரியிலேருந்து நான் பெங்களூர் வர வேலையில் வந்து அந்த இடைவெளியில் வந்து ட்ரெயினில் வந்து மிஸ் ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலாக ஒருத்தரை நம்பி நான் கொடுத்தேன் ஒரு ஃபோனை. பட் அவர் வந்து அடிச்சும் போயிட்டேன். நம்பிக்கை நான் ஆக்சுவலாக அவர் ஆந்திராக்காரரு. அவர் பேர் என்னெல்லாம் மறந்து போச்சு. ஸோ அவர்கிட்ட நான் பேசினேன். ஸோ நல்லா பேசியிருந்தாரா எனக்கு. சரி நம்ம பேசினாவே டக்குன்னு நான் ஈஸியாக நம்பிடுவேங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் யார்கிட்ட நல்லா பேசினா எல்லா விஷயத்தோ லொடோ வாயின்னு சொல்லிட்டு நான் உளறிடுவேன். நீங்கள் யாராவது என்கிட்ட நல்லா பேசுங்க, நான் ஈஸியாக நம்பிடுவேங்க. அப்படி நான் பேசி நிற்கும்போது என்ன ஆச்சுன்னா அப்படியே நல்லா பேசியிருந்தால் ஒரு கட்டத்தில் ரொம்ப டயர்டாயிடுச்சு. அப்படியே தூங்கிட்டேன்னா முழிச்சு பார்த்தா அவர் காணும். காசு அடிச்சிட்டாரு, ஃபோன் அடிச்சிட்டாரு. சரி பேக்கில் ஒன்று ஆக்சுவலாக பேக் மட்டும் எடுத்து போனேன். பேக்கில் வந்து ஒரு சேர்த்து துணி மட்டும் தான் இருந்தது ஆக்சுவலாக. ஓகே இந்த மாதிரி 4 பேர் நல்லவங்க இருக்கிறாங்களாட்டுக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் ஹாப்பியாகிட்டேன். சரி என்ன இதெல்லாம் புது மாடலுக்கு ஆகிட்டுது. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்னு தெரிலிங்க. நல்லா இருக்கேன். அழகும் திடீர்னு இந்த இடத்துல ஒரு காட்டு யானை வந்துச்சா எப்படிங்க இருக்கும், வெளித்தரணும் இல்லை. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணலாங்க. எப்படின்னா அரௌண்டு ஜூன் ஜூலையில் வந்து பந்திப்பூர் இருக்குங்களா, பந்திப்பூர் ஃபாரஸ்ட் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். எப்படின்னா ஊட்டி டு குன்னூர் வழியாக போகிறவங்கள்ல பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டு. ஸோ அது நான் கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக இதே டியால் தான் பார்த்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வண்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, யார் வேணால் எடுத்து ஓட்டலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் இதோட ஒரு 5-6 டைம் சொல்லிட்டு பண்ணி நினைக்கிறேங்க. நல்லா இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இது. இப்போ நான் 10 மணிக்கு கணக்கு போட்டேன், 9:30 ஆயிடுச்சு இங்கே. ஸோ டைம் பார்த்தீங்களா வச்சிங்களேன், டைம் வந்து
அரௌண்டு 9:30 ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக நம்ம கேமரா பார்த்து விட்றாங்களா இல்லை என்னன்னு தெரியலைங்க. பட்டு 3 இடத்துலங்க. ஒரு இடத்துல லாரி அண்ணா வந்து வழி விட்டாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு கார்காரண்ணா வழி விட்டாங்க. இன்னொரு இடத்துல வந்து இன்னொரு கார்காரண்ணா வழி விட்றாங்க. ஆனால் என்னன்னு தெரில. பட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்ல. வாவ், சில்லுன்னு அப்படியே ஒரு செம்மையாக சில்லுன்னு இருக்குங்க. ஆக்சுவலாக இதை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். என்ன ரீசன்னா ஃபோனில் என்ன பாரு கோபுர பேட்டரி வந்து 3 எடுத்துன்னு வந்தேன். 3 இடத்துல 2 காலியாகி போச்சுங்க. எங்கே ஸோ சேலத்துலேருந்து தருமபுரிலேருந்து சேலத்துக்கு ஒரு பேட்ரி, சேலத்துலேருந்து கொல்லிக்கு ஒரு பேட்ரி ஆட்டுக்குது. ஸோ அப்படி போனால் கூட ஏற்கனவே போனால் கூட நம்ம பத்தாதுங்களே. ஏன்னா ஹில் ஸ்டேஷன் நம்ம ஃபுல்லாக எடுப்போம். ஸோ பத்தாதாட்டுக்குது. வாடா ஏறா செட்டா. ஸோ 65வது ஏர்பெண்ட் ஆட்டுக்குதுங்க. நல்லாயிருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்டான கிளைமேட்டு, கொஞ்சம் கூலிங்கு, கொஞ்சம் சூடு, அப்படியே கிளைமேட் வந்து மாறினே இருக்குதுங்க இங்கே மட்டும். ஸோ இந்த இடத்துல மட்டும் இல்லை, எல்லா ஏரியாவில் அப்படி தான் தெரியலிங்களே. பட்டு எல்லா இடத்துலையும் எல்லா ஹில் ஸ்டேஷனும் மாற மாட்டேங்குது. ஸோ அடுத்த டெஸ்டினேஷன் வந்து நம்ம வந்து வத்தலமலை போக போகிறோம். ஓகேங்களா? முடிஞ்சால் இந்த வீக்கில் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் வந்து வத்தல்மலை. ஓகேங்களா? நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஸோ அங்கேக்கு எதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கணுமில்ல. கிளைமேட் வந்து வத்தல்மலைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க மினி ஊட்டி வந்து நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிறதுனால மினி ஊட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை போய் தெரிஞ்சுக்கணுமில்ல. அதுவும் ஸோ இன்னும் வரலையாண்ணா, இன்னும் நிறைய தூரம் போகுமா, இன்னும் நிறைய தூரம் போகுமா. ஏர்பெண்டு 66வது ஏர்பெண்டுங்க. இன்னும் 5 ஏர்பெண்டு தாங்க இருக்குது கணக்குப்படி சொல்ல போனால். ஸோ ஃபைனலி நம்ம வந்து ரீச் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாகவே நல்லா இருக்குதுங்க. சும்மா டக்குன்னு திரும்புறதுனால. பட் நான் ஆக்சுவலாக நான் வீட்டிலேருந்து பாருங்க, ப்ளூ கலர் அப்படியே நல்லா இருக்குது பாருங்கள். ஓகே, வீட்டில் இந்த சொல்ல வேண்டிய விஷயமா இருந்துட்டேன். நைட்டு பவர் பேங்க் போட்டேங்க. நைட்டு பவர் பேங்க் போட்டு வச்சிட்டேன். ஸோ என்ன ஆச்சுன்னா, நைட்டு பவர் பேங்க் போட்டு வச்சது எங்கே போச்சுன்னு தெரில. எனக்கு தெரியும் இப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு பவர் பேங்க் எடுத்து வச்சது காரணம். அதுக்கு கேபிள் எடுத்து வந்துட்டேன். அப்புறம் கோபுரோடைய அடாப்டரு, கேபிள் எல்லாமே எடுத்து வந்துட்டேன். பவர் பேங்க் மட்டும் என்ன விஷயம், அது நம்ம அழகாக போட்டுக்கலாமா? அட போயா, நம்ப மாட்டியா நீ இப்படி நடக்கின்றது? யாராவது உங்களுக்கு எதாவது இந்த மாதிரி சொதப்பல் எதாவது நடந்துங்க சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். இல்லைனா எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்களா? ஆக்சுவலாக நெஞ்சு மேலே இதான் வந்துச்சு, பறந்துச்சு. நல்ல வேலைங்க, டேங்க் ஃபுல் பண்ணுறது நல்லதாக போச்சு. ஆக்சுவலாக ஒன்று எவ்வளோ 200, 400, 300, 1000 ரூபாய்க்குள்ளே நம்ம போயிட்டு வந்துடலாங்க. அவ்வளோதான். ஸோ நல்லா இருக்குங்க. யாராவது ரைடர்ஸ் பார்த்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நாமளும் ஒரு ரைடர் தாங்க, இன்னும் பிரச்சனை இல்லை. அந்த அறிவிப்பும் இந்த சுடுவாள், அந்த அறிவிப்பும் இந்த கும்பிடு ஆயுசு 100ஆக 800 பத்திரா என் பார்வை உன்னோடு இன்பை கண்ணோடு பேசாம நின்னோடு நான் மிதந்து போவோம். ஆக்சுவலாக இதுக்கு காப்பி ஸ்ட்ரைக் எதனா வருங்களா? சரி வந்தால் பார்த்துக்கலாம். ஓகேங்க, நான் போயிட்டு கண்டிப்பாக நினைக்கிறேன். கேமரா எடுத்து மாதிரி தான் இருக்கேன். சரியான நெட்டு குத்தா இருக்கா, சரியான நெட்டு குத்தா இருக்குங்க. அப்படியே இறங்குது, நெட்டாவே ஃபுல்லாக இறங்குது. ஏமா நம்ம யாருக்குள்ள தலைப்பாட இருக்கணும். ஏன்னா இப்போ மூச்சு வாங்குறா யாருக்குள்ள வீரப்ப சமாதி தெரியலடா. அங்கே இது வரண்டா இதெல்லாம்
மேட்டூர் பக்கம். ஆமாம் ஆமாம் ஆமாம். சரிடா, நான் நைட்டு கூப்பிட்றேன். சரியான நெட்டாக இருக்குது ரைஸ் வர தெரியாதில்ல, சரியான நெட்டாக இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணிக்கிறேன். சரியான நெட்டாக இருக்குது. யாருக்குள்ள தங்க வர அறந்துடும். இருந்தாலும் பரவாயில்ல, செஞ்ச முடியும். வெளியே ஈஸியாக முடிக்கும். இது என்ன ஜுஜி போய் நமக்கு. ஸோ அப்படியே வாங்க போகலாம். வந்து மகையினங்களை ரீச் பண்ணிட்டோம். பட் கொஞ்சம் தூரம் தான் இருக்குங்க. ஸோ ஃபைனலி வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். டைம் என்ன பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10:30 ஆக போகுதுங்க. இன்றைக்கி டேட்டு வந்து April 1. March 31 அன்றைக்கி நான் கொல்லிமலைக்கு போயிட்டு வந்துட்டேன். அரௌண்ட் எவ்வளோ எனக்கு வந்தேன்னா அரௌண்ட் 3:30 தான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ வந்து நம்ம சேனலில் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறந்துடாதீங்க. ஒரே ஒரு பெல் மட்டும் கிளிக் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் போடுங்க. பிடிச்சிருந்தா மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப அதே மாதிரி மறக்காமல் வந்து நீங்கள் ஹெல்மெட் போட மறந்துடாதீங்க. ஓகேங்களா? எங்கே போனாலும் பி சேஃப், பொறுமையாக ரைட் பண்ணுங்கள், இப்போ சேஃபாக இருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். லவ் யூ கைஸ்.